நாம் ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வரும். தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, செய்தியின் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. அப்புறம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் எதுவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே மேற்கொள்ளாதவாறு தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஏற்ற நேரத்தில் அழைத்து கொண்டவர் தடையெல்லாம் மாற்றி போடும். ஆண்டவர், இந்த நாளை கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். படம் எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவன் நாமம் ஊற்றண்ட பரிமள தைலம் அவரையே நான் நேசிக்கிறேன். என்கிறதான பாடல். இந்த பாடல் தான் பாடி கத்திரமே போடுதும். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் ஊற்றண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவன் நாமம் ஊற்றண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தமுகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா
இந்த நன்னலமே சுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. எத்தனை நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தமை சீர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலமே சுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்த்து அல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இந்த கால வேளையில் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே நாங்களும் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே நாங்களும் உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே நாங்களும் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிற தேவனே எங்களை நடத்துகிற தேவனே அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபைகளை தந்து நடத்துகிறவரே இயேசுவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாய்
எங்களின் தாகம் தீர்த்து உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். ஆமென். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர். அவன் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே இயேசுவே இந்த பூமியில் உமக்கு பாடுவர் ஒருவரும் இல்லை. ஆமென். பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பாடுவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீர் நடத்துகிறவர், என்னை நீர் ஆசீர்வதிக்கிறவர், என்னை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகை ஆண்டவரே நிறைந்திருக்கட்டும், நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிடும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிடும். சேருமையா
இடத்துல சிறியவராம் எங்களிடம் அருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னவரே, அப்பா எங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவரே, நாம் இருப்போம் என்று சொன்னவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்திருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒளி இல்லாத நேரத்தில், இரு சூழ்ந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை காத்து நடத்துகிற தேவனே, இந்த வேலையிலே நீர் வந்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடுவில் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும் உடைய நாமத்தை இந்த இடத்துல நீர் உயர்த்துவீராக. மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாம் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே எத்தனையோ காரியங்கள் நடக்குது. தற்கொலையின் ஆவியிலிருந்து கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக, விபத்துகளிலிருந்து கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். யோவான் இடத்திலே வந்து யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது போர்ச்சவர்கள் அவன் இடத்துல கேட்கும்போது நாங்கள் என்ன செய்யன்னு கேட்கும்போது, நீங்கள் அநியாய ஒன்று நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் செய்யாதீங்கள் அப்படின்னு யோவான் சொல்லுவான். போர் சேவர்கள், ஸ்தோத்திரம், காவல்துறை அதிகாரிகள், தொடர்ந்து எல்லையை பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக, நேர்மையாக தங்கள் பணிகளை செய்யும்படியாக, எந்த மனிதருக்கும் இடையூறு செய்யாதவாறு ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களை நடத்தும்படியாக, அப்படிப்பட்டான ஒரு இருதயத்தை ஏசப்பா கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவர் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரை எத்தனையோ இடத்துல தற்கொலைகள், ஆண்டவரே சத்துருவானவன் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரை வஞ்சித்து தவறான பாதையில் தவறான காரியத்தை தவறான முடிவை ஆண்டவரை எடுத்து விடுவதற்கு சத்துரு கிரியை செய்கிறான். ஆண்டவரே கர்த்தாவே அப்படிப்பட்ட கிரியையிலிருந்து இசப்பா என் தேசத்தின் ஜனத்தை நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா சோதரன் தகப்பனை வாழ்க்கையில் வெறுத்து ஏதோ தவறான காரியத்தை செய்துவிடலாம் நினைக்கிறாங்களோ, அப்பா கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட ஜனங்களை, பிள்ளைகளை, வாலிபர்களை கர்த்தர் நாளிலே நீர் அப்படிப்பட்டான சிந்தையிலிருந்து இயேசுவே நீங்கள் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தவறான எண்ணத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரை விடுதலையாக்குவீராக. ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் எந்த பிள்ளைகளை அணுகாதவாறு கர்த்தர் நீர் காத்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்டான தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் என் தேசத்தை விட்டு ஆண்டவரை எங்கள் ஜனத்தை விட்டு ஆண்டவரை அகன்று போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய், தேவனீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, எங்கள் தேச
தேசத்தில் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது. எல்லைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கொள்ளோ. ஆண்டவரே சோதர இராணுவ வீரர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாக்கும், நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் எங்கள் தேசத்தை அணுகாதவாறு, எங்கள் ஆண்டவரே போர் சேவர்கள் வீரர்களை இராணுவ வீரர்களை அணுகாதவாறு கர்த்தர் நீர் காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை அதிகமாய் வெளிப்படுவதாக, உங்களுடைய இரக்கம் அதிகமாய் தேசத்துக்கு வெளிப்படுவதாக, உங்களுடைய தயவு வெளிப்படுவதாக. ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லப்பா ஒவ்வொரு காவல்துறைக்காக நாங்கள் செபிக்கிறோம். காவல்துறை காவலர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சோதர யோவான் சொன்னது போல, ஆண்டவரே யாருக்கு தீங்கு ஒன்று செய்யாதிருங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே எல்லாரும் நேர்மையாய் பணியாற்ற, ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே சேவை ஆற்ற, ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஜனங்களுக்கு நீதி கிடைக்க பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நீர் காவல்துறையை நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு பேரும் இந்த பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்கள் மாற்றுங்க, அவங்க இறுதியத்தை அப்படி மாற்றுங்க. ஆண்டவரே ஆண்டவரே காவல்துறையில் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பேரையும் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனையோ காரியங்களை அவங்க சந்திக்கிறாங்க. கர்த்தர் நீர் அவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாம் இருக்கிற தேசத்தை பாதுகாக்கிற எல்லா துறையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இராணுவ வீரர்கள், காவல்துறை எல்லாரையும் நீங்கள் அவர்களை பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து விபத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணவா. காத்திருந்த நாள் எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கடந்த நாள் கோவில்பட்டியில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. தாயும் பெண்ணும் விபத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது பரிதாம ஒரு காரியம் நடந்து விட்டது. கர்த்தர் இப்படிப்பட்டான ஸ்தோத்திர சம்பவங்கள் நடக்காதவர் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, இன்னும் ரயிலில் போகிறாங்க, விமானத்தில் போகிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய், அநியாயமாய் ரத்தம் சிந்தப்படக்கூடாது, காலத்துக்கு முன்னே யாரும் மரித்து போகக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், தெய்வம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்ம ஜெபம். நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே நீர் பாதுகாத்துக் கொள்ளோ. ஆண்டவர் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய சமூகம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் முன்பாக கடந்து செல்லட்டும். எங்கள் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை ஆண்டவரே, உடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநியாயமாக எங்கள் ஜனங்கள் மாண்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. எல்லாவற்றிலிருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயற்கையின் அழிவுகளில் இருந்து ஆண்டவரே ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எங்கள் திருச்சபை ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பகுதியில் உள்ள ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லா சோதனைகளை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிற கர்த்தர் பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் கர்த்தர் மாலை ஊழியத்தில் செய்யும்படியாக, நம்ம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கைப்பிரதி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த நாளில் செய்யணும். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மா சப்பா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் சொன்ன தேவன். ஆண்டவரே கடந்து செல்கிற கிராமங்களில் நாங்கள் சந்திக்கிற பேசுகிற நபர்கள் இடத்துல கர்த்தருடைய கிருபை விளங்க வேண்டும், உம்முடைய ரட்சிப்பு விளங்க வேண்டும். ஆண்டவரே மனதிருந்தவர்களுக்கு ஏற்ற இருதயம் ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வீடுகளை திறந்து தாரு. ஜெபிக்கும் போது வீட்டில் சமாதானம்,
ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஆண்டவரே கைப்பிரதி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த கிராமத்தில் நாங்கள் இறங்கும் போதே கர்த்தருடைய மகிமை மூடுவதாக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எதிர்ப்புகள் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விலக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஏசப்பா ஆண்டவரே இன்றைக்கு நாளில் சந்திக்கிற அநேக ஆத்துமக்கள் இந்த கிராமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். உங்களுடைய கிரியை நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், உங்களுடைய அதிசயம் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து சிறுவர் ஊழியங்களுக்காக நடக்கிற 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளை தடை பண்ணாதவர் சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் கடந்து போகிற இடத்துக்கு முன்பாக எல்லாரும் கூடி வர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தை பாராட்டும். அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனம் பாடல்கள் ஆண்டவரே உண்மை வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற உண்மை சம்பவம் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஊழியத்தில் ஒரு பெரிய கிரியை நீங்க நடப்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நேற்றைய தினத்தில் ஆண்டவரே புதிதான ஒரு கிராமத்தில் சிறுவர் ஊழிய எடுக்க கர்த்தர் உதவி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் புதிதான கிராமங்களை தந்து நடத்துவீராக. நேற்று தினத்தில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்தை ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் கர்த்தருடைய ஆவியான பகுதியை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் தடைகளை மாற்றுகிற ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். எல்லா அந்நிய கிரிகள் துர்க்கிரிகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நடக்கிற எல்லா ஊழியத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். இன்னும் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக அநேக ஜெபிக்க கேட்டுக்கிறாங்க. ஜெபிக்க கேட்டக்கூடிய வாழ்க்கையில கர்த்தர் குடும்பத்தில் அந்த நபர்களை கர்த்தர் சந்திக்கும்படியா ரட்சிக்கும்படியாய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நாம் எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்க கேட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஜெபமும் கர்த்தர் சந்திக்கப்பட்ட அந்த ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக தேவனுடைய இரக்கம் கிடைக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யும். தேவாதி தேவ நீர் உதவி செய்யும். ராஜாதி ராஜா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. எவ்வளவு பேசினாலும் ஆண்டவரே எங்களால் அல்ல ஆண்டவரே, நீர் தான் விடுதலையாக்க முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் அவங்க மெய்யாகவே விடுதலையாவார்கள் சொல்லி உடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. உடைய வேத வசனம் சொல்லுகிறது நீங்க அவங்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே அடிமத்தனத்திலிருந்து போதைப் பொருட்கள்ல இருந்து மதுபானத்தில் இருந்து ஆண்டவரே சோதரமாப்பா அவங்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். செபி கேட்டவங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அவங்க நன்மையாய் ஆண்டவரை உங்க மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரை சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த போதைப் பொருட்களுக்கும் போதை மாத்திரை போதை ஊசி கஞ்சா பழக்கத்துக்கும் மதுபானத்துக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாரையும்
ஏசப்பா நீங்கள் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே சமுதாயம் ஆண்டவர் சீர்கெட்டு போய் விடாதவாறு கர்த்தர் பிள்ளைகளை நீங்கள் ரட்சிக்கணும். இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் தானாய் மூடத்தக்கதாக கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை ஆண்டவரே இந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களுக்குள்ள நீங்கள் விடுதலையாக்குறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை நீங்கள் கொடுக்கறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்கிறவர். நீங்க இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு அடிமைப்பட்டவர்களை நீங்க ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்துக்கு உம்முடைய ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கிறீர், பதில் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். தெரிந்ததான ஒரு வார்த்தை தான் நம்ம நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க. எபேசியர் 6:1. இது நியாயம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லி இங்கே வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நியாயம், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம சொல்லுகிறது. எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமில்லை, நாம் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கீழ்ப்படுகிறதுனால என்ன ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தியானிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் நம்மளுக்கு வைத்து போயிருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்ததான காரியம் என்ன? அவர் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவராக இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்தின் மூலமாய் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 51வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்போம். போதும். இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்க்கணுன்னா 41வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. இயேசுவுடைய தாய் தகப்பன்கள் என்ன பண்ணினாங்கன்னா, இயேசுவோடு கூட அங்கே எருசலேமுக்கு கடந்து வந்தார்கள். எருசலேமுக்கு எதுக்கு கடந்து வந்தாங்கன்னா, அங்கே அதாவது பண்டிகைக்கு ஆசரிக்கும்படியாக எருசலேமில் வருஷந்தோறும் கடந்து போனாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசுவும் அவங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரும் வருஷந்தோறும் என்ன பண்ணினாங்கன்னா, அங்கே ஆலயத்துக்கு அங்கே எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக தங்களுடைய சொந்த ஊரிலிருந்து கடந்து போனாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி சொந்த ஊருக்கு போயிட்டு பண்டிகைகளை முடித்து திரும்பி வரும்போது அங்கே இயேசு எருசலேமின் ஆலயத்தில் இருந்துட்டார். ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் அங்கே பக்கத்தில் கடந்து வந்த பிறகு இயேசு போய் பார்த்துருக்குறாங்க. இயேசு வரலன்னு சொன்ன உடனே அவங்க சரி அந்த பிரயாண கூட்டத்தோடு கூட அவர் எங்கேயாவது இருப்பார் வந்துடுவார் நினச்சி வந்தாங்க. அப்புறம் உறவினர்களிடத்தில் கேட்டு பார்த்தாங்க. இயேசுவை காணன்னு சொன்ன உடனே மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு 3 நாள் பிரயாணமாய் மீண்டும் அவர்கள் கடந்து வந்தார்கள். கடந்து வரும்போது அந்த இடத்துல ஏசப்பா தேவாலயத்தில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? போதகர்கள் பேசுகிறத கேட்டு கொண்டிருந்தார். அவர் கேள்வி கேட்டார். அப்புறம் இவரும் பதில் சொன்னார். இவரும் என்ன செஞ்சார்? பேசினார். இதெல்லாம் பார்த்து அநேகர்
ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தாய், இயேசுவின் தாய் கேள்வி கேட்குறாங்க. அந்த 48ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. பாருங்க, அப்போ இயேசு அப்புக்கு 12 வயது, வேதம் சொல்லுகிறது அவருக்கு 12 வயதாக இருக்கும்போது. அப்போ விசாரத்தோடு நாங்கள் உண்மை தேடினோமே அப்படின்னு அவர் தாயார் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு அடுத்ததான காரியத்தை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு சொல்லும்போது அவங்க தாய் தகப்பன்கள் உணரலை. அதனால் இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் கீழ்ப்படிந்து தன் தாய் தகப்பனோடு கூட, அங்கே அதான் நம்ம 51ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவர் கீழ்ப்படிந்து அங்கே என்ன செஞ்சார்? இருந்தார். அவர் தாய் தகப்பனோடு கூட நாசரத்தில் சேர்ந்து அவர் அங்கே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் இருந்தார். அப்போ அவர் தாய் தகப்பனுக்கு ஏசப்பா சிறு வயதிலிருந்தே அவர் கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ள நாம் தேவனுக்கும் கீழ்ப்படியணும். இதில் இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்தார். அதான் 49 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? அவருடைய காரியத்தை செய்யணும். தேவன் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும். அவருக்கும் தேவனுக்கும் இயேசு கீழ்ப்படிந்தார். இந்த உலகத்திலே தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுங்களுக்கும் இயேசு கீழ்ப்படிந்தார். அப்போது நம்மளும் இந்த நாட்களிலே நம்மளும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அது மாத்திரமில்லை, நம்ம படைத்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். நம்ம கீழ்ப்படியதுனால இயேசுவுக்கு வந்த நன்மை ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த 52ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பாருங்கள். 52ஆம் வசனத்தில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். அங்கே தேவன் இயேசுவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும்போது அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இயேசு பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமில்லை, மனுஷர் தயவிலும் அவர் அதிகமாய் அவர் என்ன செஞ்சார்? விருத்தி அடைந்தார். அதாவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் இயேசு பெற்றுக்கொண்டார். அப்போ அவர் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்ததுனால இயேசு அவர் கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசப்பாவுக்கு உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைத்தது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைத்தது. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிற நம்மளுக்கு என்ன வேணும்னா 2 ஆசீர்வாதம் வேணும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். அப்போது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த வாலிப நாட்களிலே நம்மையும் அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். எப்போ ஆசீர்வதிப்பார்? நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். இன்னொன்று, கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதத்தை இழந்ததை ஒரு மனிதன் குறித்து பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தனால இயேசு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். வேதத்தில் பார்க்கிறோம், அநேகர் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. கீழ்ப்படியாமல் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான் வேதம் சொல்கிறது. அதாவது நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நியாயாதிபதிகளில் இருக்குது, சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகளில் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிங்களே. நியாயாதிபதிகள் 14:3. நியாயாதிபதிகள் 14:3 பழைய ஏற்பாட்டில் 322வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 322. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே சிம்சோன் தன் பெற்றோரிடத்தில் அவன் என்ன செய்கிறான்? வாக்குவாதம் பண்ணுகிறான். கீழ்ப்படியாமை தன் பெற்றோர்கள் சொல்லுறாங்க. அவனுடைய பிறக்கும் போதே அவன் பிறக்கும் பொழுதே முன்பாகவே தேவதூதன் அவனுடைய தாய் தகப்பனிடத்தில் சொன்னாங்க, அவன் ஒரு நஸ்ரேயன்,
அவன் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன். அப்படிதான் அவன் இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும். அதற்காக நீங்களும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்களும் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கணும். அதன்படி அவனும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சிம்சோனுக்கு ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் பிறப்பதற்கு முன்பாகவே தேவதூதன் கட்டளையிட்டிருந்தார். தேவனுடைய வார்த்தை இதுதான் சொல்லி அதன்படி அவங்க வளர்த்தாங்க. அவனை வாலிப நாட்கள் வந்த உடனே இந்த சிம்சன் என்ன பண்ணான்னா இவன் தவறான காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். அவங்க சொல்லுகிறாங்க, இது நம்ம நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட இடத்துல கர்த்தரை பின்பற்றுகிற ஜனத்தில் உனக்கு அநேக பெண்கள் இருக்கிறாங்க, நல்ல அழகான பெண்கள் இருக்கிறாங்க, நீ எதுக்கு ரட்சிக்கப்படாத இடத்துக்கு கடந்து போகிறேன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யலை, கேட்கல. என்னுடைய பார்வைக்கு மிகவும் அழகாக இருக்குதுன்னு சொன்னான். ரொம்ப வாக்குவாதம் பண்ணுனா. ஒரு கட்டத்தில் அவன் கீழ்ப்படியாதனால அவன் தாய் தகப்பன்கள் பேச்சை கேட்டு கடந்து போனாங்க. போகும்போது அங்கே வேதம் சொல்கிறது, அந்த அந்த கீழே நம்ம அந்த 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே அந்த சிம்சோன் அவன் இந்த பெண் பார்க்க கடந்து போகும்போது அவன் ஒரு சிங்கம் வழியில் வந்துடும். அப்போ அந்த சிங்கத்தை அவன் கிழித்து அடித்து கொன்று போட்டு விடுவான். மீண்டும் அந்த பெண்ணை விவாகம் பண்ணும்போது கடந்து போகும்போது அந்த வழியாய் கடந்து போகும்போது தாய் தகப்பனுக்கு தெரியாமல் தன்னுடைய வழியை விட்டு விலகி அங்கே அந்த சிங்கத்தை பார்க்கும்போது அந்த சிங்கத்தில் ஒரு தேன் கூடு என்ன செஞ்சது இருந்தது அந்த உடலில். அதை எடுத்து சாப்பிட்டு அவனுடைய தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். அப்போது அவன் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன். எந்த தீட்டான காரியத்தை சிம்சோன் செய்யக்கூடாது. தேவனுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றணும், ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், அவன் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியலை, தன் பெற்றோருக்கும் அவன் கீழ்ப்படியலை. அப்போ 2 பேருக்கும் கீழ்ப்படியதனால அவனுடைய வாழ்க்கை மிகவும் அழிவுக்குள்ளே கடந்து போனது. இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் நினைச்சது அவனுக்கு கிடைக்கல, அதனால் அவன் வெட்கப்பட்டு போனான், கோபம் அடைந்தான் வேதம் சொல்கிறது. பின் நாட்களில் அவன் ரொம்ப துன்மார்க்கமாய் போனதுனால அவன் வாழ்க்கை என்ன செஞ்சது, அழிந்து போனதுன்னு வேதம் சொல்கிறது. அப்போது இந்த நாட்கள் அவனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான், உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை இழந்து போனான், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான். அப்போ கீழ்ப்படியாதனால அவன் ஆசீர்வாதங்களை இழந்து போனான். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம பெற்றோருக்கும் நம்ம இயேசுவுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும்போது அவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல் நம்மையும் அப்படி வாழ உதவி செய்கிறார். இயேசப்பா பொதுவாக இந்த உலகத்தில் அநேக காரியங்களை அவர் நம்மளை செய்ய சொல்லுகிறாருக்கு மாத்திரமல்ல, அவர் அதை செய்தார். இயேசப்பா முன்மாதிரியான காரியத்தை செய்திருக்கிறார். நான் இதை செய்திருக்கிறேன், அதனால் நீங்களும் அதை என்ன செய்யணும். அப்போ இயேசுவை போல நம்மளும் வாழ வேண்டும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுனால நம்ம ஞானத்தில் வளரலாம், வளர்ச்சியில் நல்ல வளர்ச்சியில் நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நம்மளுக்கு தேவ கிருபை நம்மளை அதிகமாய் தாங்கும். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், மனுஷர் தயவு, மனுஷர் மத்தியில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்மளை மகிமைப்படுத்துவார். அப்போ இயேசுவுக்கு நம்ம இயேசுவின் போல நம்ம நடக்கும்போது, கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மையும் அவர் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம அநேக காரியங்களை குறித்து பார்க்கலாம், வேதத்தில் ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கலாம். சவுல் கீழ்ப்படியாதனால அவன் தன்னுடைய மேன்மையை இழந்து போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, சாமுவேல் வார்த்தைக்கும் கீழ்ப்படியலை. அவன் கீழ்ப்படியாமல் ஜனங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செஞ்சதுனால அவன் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போனான். தன்னுடைய ராஜ மேன்மையை அவன் என்ன செஞ்சான், இழந்து போனான். அது தாவீதுக்கு, சின்ன தாவீது அற்பமான ஒரு மனிதனாக இருந்தான். அந்த மனிதன் அவனை கர்த்தர் உயர்த்தினார், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அப்போ சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனான். காரணம் கீழ்ப்படியாமனால. பலி செத்துனா போதும், ஏசப்பாக்கு காணிக்க கொடுத்தா போதும், அப்படின்னு ஆலயத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு இல்லைல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தருகிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மளை தந்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம ஜெப கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, நம்ம இயேசுவை போல ஆண்டவரே உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ அந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவரே உம்முடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்க, ஆண்டவரே தேவனுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்க. அவர் ஆண்டவரே அதே போல நாங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நாங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும், உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதத்திலும் வழிவிட்டு போகாதவாறு
ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்துற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, ஆண்டவரே எங்களை பெற்றவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக கத்திருந்த நாளில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். ஆண்டவர் உம்மை போல வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அந்த கிருபைகளை தந்து ஆவியானவர் எங்களை இந்த உலகத்தில் நீங்கள் நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் சரியாய் நடத்துவீராக, கீழ்ப்படிய பண்ணுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் அப்படி எங்களை நடத்துகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரே வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு ஜீவியத்தை ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனால் அநேக மேன்மைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீர் தருகிறீர் உம்முடைய வேதம் சொல்கிறது. அதன்படி எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம வாசித்து முடிப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.